ஐயோ எல்லாம் ஆமாம் தள்ளி வண்டி தள்ளுவா. இதே வண்டி தான் இருக்கும். எந்த வண்டியில் வந்தோம் அதே வண்டி தான் போகணும். சரி, 15 மினிட்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஹெப்பி ஃபால்ஸ், கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஹெப்பி ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து ஒரு பெரிய ஹிடன் பிளேசஸ் இது. இங்கே இந்த பிளேஸஸ்க்கு வந்து நிறைய பேர் இங்கே வரத்துக்கு யோசிப்பாங்க. ஏன்னா வழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரடுமுரடாக இருக்கும். ப்ளஸ் வந்து சில பேருக்கு செட் ஆகாது. இன்னொன்று இங்கே வாட்டர் ஃபாலில் வந்து நிறைய தண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக இது வரணுமான்னு சில பேர் நம்ம யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில்னஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. நல்லா காற்றடிச்சிட்டு இருக்கு. வேறு லெவலு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ரெக்கிங் வந்துட்டு நாங்கள் ஒரு 15 பேர் போக போகிறோம். 15 to 17 பேர் போக போகிறோம். அங்கே இருக்கிற ஒரு வேனில் தான் போக போகிறோம். அங்கே இருக்கிற ஜீப் வந்து புக் பண்ணியிருக்கோம். டன்னு. அந்த மைக் எதுவும் இல்லையா? கேமரா அட்டென்ஷன் ஆகணுன்றதுக்காக கத்துவோம். பால்ஸோட சத்தம் பயங்கரமா கேக்குது. நிஜமே இந்த இன்ஜின் போடுது. ஏதோ ஒரு இன்ஜின், 4 வீல் இன்ஜின். 4 வீலர் தானே? 4 வீலுமே இன்ஜின். சில இதெல்லாம் இது பேக்ல மட்டும் சுத்தல, இது ஃப்ரண்ட் பேக் ரெண்டு சுத்தம். எவ்வளோ கிலோமீட்டர்? 3 கிலோமீட்டர். 12. இல்லைண்ணா இது வந்து 8 இருக்கும். நடந்து பார்த்தா 7 மீட்டர். இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது. எங்களால் கேமரா பிடிச்சிட்டு எங்களால் மூவ் பண்ண முடியல. வண்டியில் பேக் சைடில் ஸ்டாண்டிங்கில் நின்றுட்டுருக்கோம். ஓப்பன் ஸ்பேஸு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோட்டில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இப்போதைக்கு மழை இல்லை, பட்னா தண்ணி நிறைய வந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க. ப்ளஸ்ஸு இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஓட்டுறாரு. எங்கெங்கே பெரிய பெரிய பள்ளம் இருக்கோ அங்கே தான் வேணும்னே விட்டு ஏற்றுறாரு. எங்களால் ஒன்றும் முடியல. அதுவும் இந்த சைட் சீயிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும் பாருங்களேன் நீங்களே. பட் இங்கே இறங்கி ஃபோட்டோஸ் எதாவது எடுக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது பட் அவங்க அலோவ் பண்ணலை. இது ஒரு ஹிடன் பிளேசஸ், இங்கெல்லாம் நாங்கள் இறங்கி ஃபோட்டோஸ்லாம் எதுவும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க மண்டையில் தான் மாட்டினோம். இதான் இது போதும் நமக்கு. இது இப்பயா எந்த பிளேஸா? பள்ளத்தில் விட்டுட்டு போக முடியாதாப்பா? அதுவும் இல்லாத முன்னாடியே புக்கிங் இருக்குது. ஐயோ கீழே மேலே ஏறி போகுது. அங்கெல்லாம் போனால் வியூ சூப்பராக இருக்கும். ஒரு வியூவில் பார்த்தேன், அவன் என்ன பண்ணியிருந்தான், இந்த போட்டு இந்த ரெயின் கோட் இருக்குல்ல, அந்த ரெயின் கோட் செம்ம காத்தடிக்குது, பறக்குது. அதில் புறத்த பறந்துதான் பாரு. அது இடமா? அந்த இடம் தான். அதுவா ரெயின் கோட் கிடையாது, கவர் மாதிரி. கவர் தான், அதான் ரெயின் கோட் தான். அது பேப்பர் ரெயின் கோட். என்ன பண்ணா அது எங்கே இருக்குது? நடக்குது காற்று அந்த அளவுக்கு. ஆனால் செம்ம காற்று. அதுதானே ஓடுது அங்கேயே தானே குட்ரிங்கண்ணா. அதுவும் இந்த இடம் தான். அது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம 3 நாள் போட்டு வந்து சூப்பராக பார்த்துட்டு இருக்கலாம். அதுவும் இல்லாத ஒரு அங்கே மட்டுமே 2000 ரூபா செலவாகும்.
ஐயோ எல்லாம் இதெல்லாம் எங்க போறோம்? குளிக்க போறோம். இங்க குழந்தைங்க இங்க வச்சு பிடிக்கலாம். ஆமா இந்த நடு தெளிவா இறங்கும் போது இங்க இருந்து உட்காந்துரு. வீடு ஏய் எப்படி இருந்தது வந்தது? பக்காவா இருந்தது, மஜாவா இருந்தது. உடம்புல எப்படி இருந்தது? உங்களுக்கு 1 hour டைம் கழிக்கலாம். இப்போ 1 மணி இருக்கு, 2:15க்கு ரிட்டர்ன் வரணும். சரி, வண்டி எல்லாம் இங்கே தான் நிற்கும். ரிட்டர்ன் இதே வண்டி தான் இருக்கும். எந்த வண்டியில் வந்தீங்க அதே வண்டி தான் போகணும். சரி, ஓகே. 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது, லேட் பண்ணாதீங்க. எல்லாம் கூடிய போயிட்டு கூடிய வந்து. சரி, ஓகே. அப்புறமா எங்கள் சைட்லலாம் போகாதீங்க, அட்டை இருக்கும், காலில் இருக்கும். ஓகே ஓகே இந்த மாதிரி ட்ரைவர் இருக்குன்னா அதில். ஓகே வாங்க போவோம். தேங்க்யூ. இது பிரிட்ஜ் தானே? இதான் பிரிட்ஜா? பிரிட்ஜ் மாதிரி இருக்குடா. உண்மைதான், வாய்ப்பே கிடையாது குளிக்கிறதுக்கலாம். அவர் எங்க பார்த்தாலும் தண்ணி ஊற்றுது. ஆமா ஆமா, போய் பாக்குறியா? வேற லெவல்ல இருக்கு ப்ரோக்ராம். இந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்க, கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய இடம். சொன்னண்ணா இந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து காற்று பயங்கரமாக தெரியல, கிட்டே போக முடியல. குளிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. பட் ஆனால் எங்களால் போய் கிட்ட வந்தாலே எல்லாமே நனைஞ்சிட்டோம். நிறைய வீடியோஸும் எடுக்க முடியல. கேமராஸ் எல்லாமே டோட்டலாக நனைஞ்சி போச்சு. ரொம்ப நேரம் கிட்டே போக முடியல. அந்த அளவுக்கு சாரல் காற்று நிறைய அடிச்சுட்டு போகுது. அது ஃபுல்லாக என்ன தெரியுமா அது பண்ணலையா?
இரு ஐயோ சுத்தமா முடியல